ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி ட்ராவல் ஸ்பெஷல் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 எலுமிச்சை பழம் அளவு இருக்கக்கூடிய புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போது அடுப்பை மிதமான தீயில வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். புளி பேஸ்ட் மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எனக்கெல்லாம் புளியோதரை அப்படின்னாவே பெருமாள் கோவில், அப்படி இல்லைன்னா ட்ரெயின் ஜேர்னி தான் ஞாபகத்தில் வரும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மை ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப்